மதுரையில் தனியார் ஆம்னி பேருந்தில் பாதுகாப்பற்ற முறையில் குரூப் 4 தேர்வு கேள்வித்தாள்களை அரசு பணியில் புதிதாக சேர்ந்த இளைஞர்கள்தான் எடுத்துச் சென்றுள்ளனர் என தெரியவந்துள்ளது. தமிழகம் முழுவதும் 4000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக ஜூன் 12ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 4 போட்டித் தேர்வில் கேள்வித்தாள்களை சரியாக கையாளவில்லை. தேர்வு முடிந்த நிலையில் சேலத்தில் தேர்வு தொடர்பான பெட்டிகள் உடைக்கப்பட்டது என பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த போதும் இதுவரை டிஎன்பிஎஸ்சி எந்தவொரு விளக்கத்தையும் அளிக்கவில்லை. இந்நிலையில் மதுரையில் தேர்வுக்கு முன்னதாக தனியார் ஆம்னி பேருந்தில் பாதுகாப்பற்ற முறையில் கேள்வித்தாள்கள் கொண்டு செல்லப்பட்ட விவகாரத்தில் ஈடுபட்டது அரசு பணிகளில் புதிதாக சேர்ந்த இளைஞர்கள் என்று இப்போது தெரியவந்துள்ளது. மேலும் இதற்கு முன்பு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் மூலம் தேர்வு பெற்று அரசு பணிகளில் சேர்ந்த 42 இளைஞர்கள் மதுரை தேர்வு பணிகளில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட 42 பேரும் ஒரே குறிப்பிட்ட பயிற்சி மையத்தில் போட்டித் தேர்வுக்காக படித்து தேர்வு பெற்ற நிலையில் அனைத்து இளைஞர்களுக்கும் மதுரையில் தேர்வு பணி வழங்கப்பட்டது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதுவும் தேர்வு பணியில் அனுபவம் இல்லாதவர்கள் எப்படி நியமனம் செய்யப்பட்டார்கள் என்ற கேள்விகளையும் தேர்வு எழுதியவர்கள் எழுப்புகின்றனர். இதன் பின்னணியில் ஏதாவது சதி நடந்திருக்கிறதா என்பது குறித்து விசாரணை நடந்தால் மட்டுமே முழு விவரங்கள் வெளியே தெரிய வரும் என்பது தேர்வு எழுதியவர்களின் ஆதங்கமாக உள்ளது.